மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் 19, 2024 தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும். எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது. நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்கு. அதனால இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும். இப்போ கிளம்பிட்டு இங்கே மட்டும் போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்டு. நீங்க சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் இதுவரைக்கும் நியாயமா நடந்திருக்குன்னு படுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் வாக்குப்பதிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சாரம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் எப்படி மேடம் நடந்திருக்கு? என்னுடைய தொகுதி நாங்க தர்மபுரியில நான் போட்டி போடுறேன். நான் அதுதான் இப்ப பார்த்த மத்த இதெல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு நியாயமான முறையில் நடக்குது வரைக்கும். நியாயமான முறையில் தான் நடந்துட்டு இருக்கு. உங்க சகோதரர்கள் வாழ்த்து வச்சாரு அவங்க எல்லாருமே எல்லா தொகுதியிலயும் என்னோட சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலயும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க. நாங்க எல்லாம் வேலையாவே இருந்தோம். கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. உள்ளூர் வேட்பாளர் வாக்களிக்க சொல்லி தலைவர் அன்புமணி சொன்னது எடப்பாடி பழனிசாமி கிண்டலா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது அவருடைய கருத்து, முன்னாள் முதல்வருடைய கருத்து. அதை பத்தி நான் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? நேரடி அரசியல் யாருங்க? அரசியல் நான் ஏற்கனவே அரசியலில் தானே இருக்கிறேன். இல்லாம இருந்தா பரவாயில்ல. நான் ஏற்கனவே அரசியல் களத்துல தான் இருக்கிறேன். தேர்தல் ஒண்ணுதான் நான் தேர்தல் களத்திலயும் நான் இருந்திருக்கிறேன், பிரச்சாரம் செய்திருக்கிறேன். இந்த முறை எனக்கு நீங்க மைக்கெல்லாம் வச்சிருக்கீங்க, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். நன்றிங்க. பரவாயில்லைங்க, இது எப்படியே தான் சரி.